தித்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தான தமிழுக்கு என் முதற்கண் வணக்கங்கள். அவையோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தமிழர் போற்றும் முன்னாள், உழவர் போற்றும் பொன்னாள், அதுவே எங்கள் பொங்கல் திருநாள். அதை பற்றிதான் நான் இப்பொழுது பேசப் போகிறேன். 4 நாட்கள் கொண்டாடப்படும் பொங்கல் திருவிழா முதல் நாளாக போகி பண்டிகையாகவும், 2ஆம் நாளாக தை திருநாளாகவும், 3ஆம் நாளாக மாட்டுப் பொங்கலாகவும், 4ஆம் நாளாக காணும் பொங்கலாகவும் கொண்டாடப்படுகிறது. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும். நம் கெட்ட எண்ணங்களை தூக்கி வீசி புது எண்ணங்களை உருவாக்க வேண்டும். தை திருநாள் நம் புத்தம் புதிய அரிசியை எடுத்து பொங்கல் பானையில் போட்டு இயற்கைக்கு நன்றி சொல்லி சூரிய பகவானுக்கு படைத்து கொண்டாடுவோம். மாட்டுப் பொங்கல் நம் உழவர்களுக்கு உதவி செய்யும் மாடுகளை பூஜை செய்து கொண்டாடுவோம். நாட்டு மாடுகளை பாதுகாக்கும் போது தமிழர்களின் வீரத்தை வெளிப்படுத்துவதற்காக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. பொங்கல் அன்று 6 to 60 வரை எல்லோரும் ரசித்து பார்ப்பர். காணும் பொங்கல் நம் உற்றார் உறவினர்களை கண்டு பேசி மகிழ்ந்து கொண்டாடுவோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழியை கேட்டு இந்த பொங்கலை கொண்டாடுவோம். மண் செழிக்கட்டும், மக்கள் மகிழட்டும், வீடு நிறையட்டும், நாடு சிறக்கட்டும். நான் இப்பொழுது பொங்கலுக்காக ஒரு பாடலை பாடப் போகிறேன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. உழைத்து வந்த உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்லும் வாங்க. ஒளி தரும் சூரியனும் நமக்கு தெய்வம் தாங்க. இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடலாம் வாங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.